அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்னைக்கு ஜூலை 4ஆம் தேதி சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு இதுவரை நம்ம பார்த்துட்டு இருந்த எஜ்எக்ஸ் நிஃப்டி. இப்போ நம்ம கிஃப்ட் நிஃப்டின்னு பார்க்க போகிறோம். இது ஏன் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. நம்ம என்எஸ்சிக்கும் சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்சுக்கும் ஒரு சில முரண்பாடுகள் இருந்திருக்கு. அந்த முரண்பாடுகளை களைந்து புதிதாக எஜ்எக்ஸ் நிஃப்டிக்கு பதிலாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று துவங்கப்பட்டுள்ளது. அதுதான் கிஃப்ட் நிஃப்டி. இவ்வளோ தெரிஞ்சால் போதும். நம்மளுக்கு அவ்வளோ ரொம்ப உள்ளே போய் என்னென்ன பிரச்சனை நடந்தது அப்படிங்கிற உள்ளே போக வேண்டிய அவசியம் நம்மளுக்கு கிடையாது. நம்மளுக்கு என்னென்னா மேல்மோக்காக தெரிந்தால் போதும். அப்போது அவங்களுக்கு இருந்த முரண்பாடுகளை கலைந்து ஒரு புதிய இன்ஸ்ட்ருமெண்ட் தான் கிஃப்ட் நிஃப்டி. அந்த எஜ்எக்ஸ் நிஃப்டிக்கு பதிலாக கிஃப்ட் நிஃப்டி பெயர் மாற்றம் மட்டும்தான் நடந்துள்ளது. அது மட்டும் பார்த்துட்டா போதும். வேறு ஒன்றும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நம்மளுக்கு ஒரு ஃப்ளாட் மார்க்கெட்டாக இருக்குது. அப்போ சந்தை இன்று என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதலில் நிறைய பேர் சந்தையை பார்ப்பது இல்லை. சந்தை முடிந்ததற்கு அப்புறம் இப்படி பண்ணியிருக்கலாம், இங்கே வாங்கியிருந்தால் இவ்வளோ ப்ராஃபிட், அங்கே வாங்கியிருந்தால் அவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு வர்றீங்க. அப்படி இல்லாமல் சந்தையில் என்னென்ன நிகழ்ந்தால் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். முதலில் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளணும். 100% நீங்கள் பங்கு சந்தையை நம்பவே கூடாது. அப்போது இதை உங்கள் எதிராளி, உங்களுக்கு பிடிக்காதவர் யார் ஆக இருந்தால், ஒரு சிலருக்கு பிடிக்காதவர்களாக எல்லோரும் பிடித்தவர்களாக கூட இருக்கலாம். அப்போது பிடிக்காதவர் யார் இருந்தால் அவரை போல் நீங்கள் பங்கு சந்தையை பாவிக்க வேண்டும். அப்போ உங்கள் எதிரி கிட்ட உங்களோட பணத்தை கொடுப்பீங்களா அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விடை உங்களுக்காகவே அறிய முடியும். அப்போது எதிரி கிட்ட எவ்வளோ ஜாக்கிரதையாக இருப்பீங்களோ அதுபோல் இங்கே முதலீடு நீங்கள் ரொம்ப ரொம்ப டிசிப்ளின், ஒரு திட்டமிடலாக இருக்க வேண்டும். அப்போதுதான் பங்கு சந்தையில் நம்ம வெற்றி அடைய முடியும். இப்போ பாருங்கள், ஜூன் 26ஆம் தேதி ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான தூரம். அப்போ இது எவ்வளோ தூரம் இருக்குது? அப்போ ஒரு 180 புள்ளிகள் நம்மளுக்கு பயணமாக இருக்கா? மன்னிக்கும், ஒரு 80 புள்ளிகள் தான் நம்மளுக்கு பயணமாக இருக்கிறதா? அப்போ இது பார்க்கணும். அடுத்தது அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சராசரி பயணம் பார்த்திங்கன்னா ஒரு 100 புள்ளியிலிருந்து ஒரு 150 புள்ளிகளுக்கு உட்பட்டு தான் இருக்கும். அப்போது சராசரியாக ஒரு நாளோடைய ரேஞ்ச், அந்த ரேஞ்சுங்கிறது ஹையுக்கும் லோவுக்கும் எவ்வளவு இருக்கிறது அப்படின்னு முதல் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும். அடுத்த ஆராய்ச்சி, நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாஸே இந்த 4 தான்: ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ். கண்டிப்பாக இந்த க்ளோஸும் ஓப்பனும் மாறவே மாறாது. இந்த க்ளோஸுங்கிறது நேற்றைய செட்டில்மெண்ட் ப்ரைஸ், ப்ரீவியஸ் க்ளோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓப்பன் அப்படிங்கிறது இன்றைய காலையில் 9:15க்கு ஆகிற முதல் வர்த்தகம் ஓப்பன். அப்போ இது ரெண்டுமே மாறுபடாது. அப்போ இதில் மாறுபட்டு கொண்டே இருப்பது ஹையுக்கும் லோவுக்கும் தான். அப்போது ஓப்பன் டு ஹை, ஓப்பன் டு லோ, இதை வச்சு ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பில்ட் பண்ணணும். அப்போது இதில் நம்மளுக்கு எப்போவுமே தெரியும், ரெசிஸ்டன்ஸ் ஆர் சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிறது எஸ்டர்டே ஹை ஆர் எஸ்டர்டே லோ, வீக்லி ஹை, வீக்லி லோ, இப்படி மந்த்லி ஹை, மந்த்லி லோ, வீக்லி மந்த்லி ஹை, மந்த்லி லோ, வீக்லி, அந்த மாதிரி நம்ம போவோம். அதற்கு அடுத்தது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா அதற்கு முந்தைய நாள் ஹை 19,201, ஓப்பன் 19,246, லோ பார்த்திங்கன்னா 19,234. அப்போது எஸ்டர்டே ஹைக்கு அபோவ் தான் மார்க்கெட் இருக்குது. அப்போது எஸ்டர்டே ஹைக்கு மேலே தான் மார்க்கெட்டே இருக்குது. அப்படிங்கும்போது அதனுடைய ரேஞ்ச் எக்ஸ்பேண்ட் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிற லாஜிக்காக பாருங்கள். அப்போது
ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே தான் லோ இருக்குது அப்படிங்கும்போது அதனுடைய ரேஞ்ச் ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் மேலே தான். அப்போ இது கட் ஆகுமா ஆகாதான் நம்ம எப்படி சொல்ல முடியும்னா, இதற்கு கீழே வராத வர இதுதான் இருக்குது அப்படிங்கிற வர அதற்கு உண்டான தீர்மானத்தில் நம்ம போகணும். நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்வி வந்துருச்சுன்னா அந்த கேள்வி வந்து விதாண்டாவாதத்திற்குண்டான கேள்வியாகவே போயிட்டுருக்கோம். நம்ம ஆய்வு செய்ய மாட்டோம். இப்படி இருந்தால் என்ன நடக்குது, அப்போ இது கட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரியே போகும். அப்போ இது கட் ஆகாத வரை நம்ம என்னென்ன யோசிக்கலாம், கட் ஆனதுக்கப்புறம் என்ன யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இடத்துக்கு போக மாட்டாங்க. ஆய்வு அப்படிங்கிறது நம்மளுக்குள்ளே தோன்றி ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி அடுத்து போகும்போது தான் அதோடைய ரிசல்ட், அதற்குண்டான விடயம் நன்றாக இருக்கும். நான் நிலை பெற்றால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த நிலை பெற்றாலுக்குண்டான தீர்மானமான ஒரு டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க, கால அளவு, அந்த கால இடைவெளி, இதை வந்து நம்ம கொடுக்காததற்கு காரணம் என்ன, அது நீங்கள் பார்த்து பழகினா தான் அதை பற்றி புரிஞ்சுக்க முடியும். இங்கே எப்படின்னா, நான் நீச்சல் கற்றுக்கொள்வது எப்படி அப்படிங்கிறது தியரட்டிக்கலாக ஒரு புத்தகத்தில் நான் படிக்கிறேன். புத்தகத்தில் நான் அத்துப்படி அனைத்துமே நான் அறிந்தவன் அப்படின்னா நான் அதெல்லாம் படிச்சுட்டு உடனடியாக போய் நான் நீச்சல் அடிக்க இயலாது. அங்கே ப்ராக்டிக்கலாக சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். இங்கே வந்து மார்க்கெட்டில் அனைவரும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை பார்க்குறோம், ஆனால் ப்ராக்டிக்கலாக சந்தையை பார்க்கக்கூடிய விஷயத்தை நம்ம மிஸ் அவுட் பண்ணிடுறோம், அதாவது தவிர்த்திடுறோம். முதலில் குறிப்புகள் எடுக்கணும், சந்தையை பார்க்கணும், பார்த்து பழகணும். அப்போது ஓப்பனுக்கு மேல் நிலை பெற்றால், ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல் நிலை பெற்றால் சந்தையோட ரிசல்ட் என்ன அப்படின்னு ஆய்வு செய்யுங்க. ஓப்பனுக்கு மேல் நிலை பெற்றால், ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல் நிலை பெற்று எஸ்டர்டே ஹைக்கு மேல் நிலை பெற்றால் இதோட ரிசல்ட் என்ன. ஓப்பனுக்கு கீழ் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல் நிலை பெற்றால் என்ன நடக்குது, இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். சப்போஸ் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே இருக்கும், ஓப்பனுக்கு மேலே இருக்கும், அப்போ இந்த மாதிரி சந்தை சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரிசல்ட் எடுத்து பார்த்து சந்தையோட இம்பேக்ட் ஜோன் காலையில் 9:15 ஆரம்பித்து 3:30 முடியுது. அப்போ ஆப்ஷன் வர்த்தம் செய்பவங்க இந்த முழு நேரம் உட்காந்து செய்யலாமா, எந்தெந்த நேரத்தில் ரிசல்ட் நல்லா இருக்குது அப்படின்னு ப்ராபபிலிட்டி ஆஃப் ரிசல்ட் எடுத்து அந்தந்த நேரத்தில் உங்களுடைய டிசிப்ளின் திட்டமிட்ட உங்களுடைய முதலீட்டை சரியாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தால் இது மிக மிக வாய்ப்புள்ளதாக இருக்கும் சந்தை. இதனை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். அப்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் அதுக்கு முந்தைய நாளோட லோவை நம்மளுக்கு பிரேக் பண்ணவே கிடையாது அப்படிங்கிறத இந்த ஆய்வில் நம்மளுக்கு தெரியும். அப்போது இன்றைய தினம் நம்மளுக்கு முடிவுற்ற விலை 19,322 நேற்றைய சந்தை செட்டில்மெண்ட் ப்ரைஸ். அப்போ இந்த லோ டு க்ளோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கிட்டத்தட்ட 90 புள்ளிகள் இருக்குது. அப்போ 90 புள்ளிகளுக்கு கீழே வந்தால் தான் நம்மளுக்கு வந்துட்டு நேற்றைய லோவே நம்மளுக்கு பிரேக் பண்ண போகுது. ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா க்ளோசிங்லேருந்து 20 புள்ளிகள். இப்போ நம்மளுக்கு 19,300 கால் 300 புட் நம்மளுக்கு ஸ்ட்ரேடலாக கொடுத்துட்டாங்க. அப்போது இதனுடைய தடுப்பு அப்படின்னு எடுத்துகிட்டா 92 புள்ளிகள். அப்போ 19,392 அப்படிங்கிறது தான் 19,300 காலோடைய தடுப்பாக வரும். 300 புட்டோட தடுப்பு வாங்கும்போது 19,240. அப்போ 240 டு 392 வந்து நான் ட்ரேடபிள் ஜோன்னே சொல்லலாம். நான் ட்ரேடபிள் ஜோன் மீன்ஸ் என்ன, டிராஃபிக் ஜாமா, இது யாருமே இம்பேக்ட் இல்லாத ஜோன் இதற்குள்ளே இருக்கும்போது. அப்போ இதற்குள்ளே இருக்கும்போது பார்த்திங்கன்னா சந்தை வந்துட்டு ஒரு நகர்வு ஒன்று இல்லாத போது டிகேக்குள்ளே பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ ப்ரீமியம் டிகே நடக்கக்கூடிய இடத்துல ஆப்ஷன் பையருக்கு என்ன வேலை அப்படின்னு தான் யோசிக்க வேண்டும். இதில் இம்ப்ளைடு வாலிட்டி ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. அப்போ இம்ப்ளைடு வாலிட்டிக்கும் போது மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ஆக்ரோஷமாக மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பயனர்கள் கம்மி. அதாவது ஒரு விளையாட்டு நடந்துட்டுருக்குன்னா தானே விளையாடுவது போல் ஒரு ஆக்ரோஷத்தை காட்டுவாங்க. ஆனால் அந்த ஆக்ரோஷம் பார்வையாளர்கிட்ட மட்டும் இருந்து பயன்படாது, விளையாட்டு வீரரிடம் இருக்கணும். இங்கே விளையாட்டு வீரரிடம் அந்த ஆக்ரோஷம் இல்லை.
இப்போ சந்தையோட பயணம் 19,240 டு 19,392 வந்து வால்டைல் ஜோன் சொல்லக்கூடிய இடம். 19,148 டு 19,452 இதனை பிரேக் பண்ணால் தான் இந்த அளவே நம்மளுக்கு அடைய முடியும். அதனை கடந்தால் மிகப்பெரிய பிரேக் அவுட்டாக இருக்கும். ஆனால் ஸ்ட்ரேடல் வந்திருக்கிறதுனால அந்த பிரேக் அவுட் அமையுமா அப்படிங்கிறது வந்து ஒரு சற்று கேள்விக்குறியாக இருக்கும். பேங்க் நிஃப்டியும் வந்துட்டு லைஃப் கையில் நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இன்றைக்கி ஃபின் நிஃப்டி இவங்களோட பேங்க் நிஃப்டி இது பார்த்திங்கன்னா 45,000 புட் 45,200 கால். அப்போ இவங்களோட ஸ்ட்ராடல் இருக்கிறதுனால இன்றைய அட்டவணை என்ன அமைகிறதுன்னு பார்த்து அதற்குண்டான ரேஞ்சாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஃபின் நிஃப்டிக்கு வந்துட்டு நேற்றைய அடிப்படையில் 20,300 கால் 20,400 கால் 20,200 புட் கொடுத்துருக்குறாங்க. அப்போது இந்த ஸ்ட்ரைக் தான் நம்மளுக்கு ஆக்டிவாக இருக்க போகிறது. அதற்குள் இருக்கக்கூடிய இம்பேக்டை வந்து 0 to ஹீரோக்கு இம்பேக்ட் பண்ணுங்கள். இதனுடைய அளவீடுகள் 20,199 டு 20,321, வைட் ரேஞ்ச் 20,128 டு 20,372. அதனால் 20,100 இருந்து 20,400 இருக்கிற ஸ்ட்ரைக்கை ஆக்டிவாக நீங்கள் பார்த்து நீங்கள் வந்துட்டு பயிற்சி பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.